நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे विराट स्वरूपा त्रिभुवन देवा, विराट स्वरूपा त्रिभुवन देवा, ஐயனே உனை கொண்டாட மொழி உண்டோ, ஐயனே உன்னை கொண்டாட மொழி உண்டோ, அரணும் பிரம்மாவும் உன்னிடம் கண்டே. விராட स्वरूपा त्रिभुवन देवा. ஓ பிரபுவே, பூமியில் பிறந்தோ நாங்கள் கபடமில்லாதவர் கடும் உழைப்பாளி. ஓ மனமெனும் கோவிலில் நீ வர வேண்டும், உலகில் எல்லாரும் வாழ்ந்திட வேண்டும். ஓ தெய்வத்தின் பாதம் எங்களின் வேதம், பக்தியிலே என்றும் வாழ்ந்திட வேண்டும். ஓ பொன்னாளிங்கே மலரும் இனிமேலே, காத்திடு கண்ணா கை கொடு கண்ணா. ஓ சேவையின் பலனை நீ தருவாயே,
ஜென்ம ஜென்மங்களும் உன் தொண்டன் நானே. कृष्ण हरे गोविंद हरे मोहन माधव 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 कृष्ण हरे. हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. जय श्री कृष्ण. संजय जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. சஞ்சயா, என்ன மன்னா? கிருஷ்ணனின் விஸ்வரூப தரிசனத்தை நேரிலே கண்ட பிறகு அர்ஜுனன் இப்போது ஆண்மையுடன் காண்டிபத்தை எடுத்து யுத்த களத்திலே எழுந்து நிற்க ஆர்வம் கொண்டிருப்பான். எப்படி அது மன்னா? பகவானின் அற்புத தரிசனத்தை பார்த்த மகிழ்ச்சியில் இந்த சமயம் அர்ஜுனனின் மெய் சோர்ந்து கண் பணித்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அவனது விழி மீது அளப்பரிய ஆனந்தத்தின் கண்ணீர் சிதறுகின்றது. பகவான் அற்புத தரிசன அமுதத்தை வழங்குகின்றார். அதை அர்ஜுனன் பருகி 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 தன்னை இழக்கிறான். அர்ஜுனன் பக்தியின் பிடியிலே தத்தளிக்கின்றான். ஆம் மன்னா, மெய்யுருகினான். அதனால் அர்ஜுனனின் அகம் நான் என்ற குணங்கள் அவன் விடும் கண்ணீராய் போகின்றது. அர்ஜுனன் பயத்தை களைந்து தன்னம்பிக்கையுடன் அர்ப்பண உணர்வோடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடி முன் சரணமடைந்து விட்டான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அர்ஜுனன் தெளிந்தான். தெளிந்தவன் காண்டிபத்தை எடுப்பான். எடுப்பான். பரவச நிலையை அவன் தெளிந்தாலும் அவனை செயலாற்ற விடாது. அவனது நிலை உள்மனதின் ஆழத்திற்கு போய் ஆனந்தத்தில் மூழ்கியது. ஏ பரமேஸ்வரா, ஏ யோகேஸ்வரா, ஏ திருலோகேஸ்வரா, தாம் யார் என்று கண்டேன். வானோங்கி நிற்கும் விஸ்வரூபத்தை கண்டு பக்தியிலே என்னை மறந்தேன். தமது இந்த வானளந்த அச்சுறுத்தும் வடிவம் கண்டு மனம் ஏனோ கலங்கி போகிறது, வேதனை அடைகிறது. உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை காண எனக்கு ஞானக்கண்ணை கொடுத்தீர்கள். மானிட கண் பார்வை சத்தியத்தை தரிசிக்க சக்தி பெற்றது அல்ல. தம்முடைய இந்த பயங்கரமான ரூபத்தை ஆழ்ந்து காண சக்தி இல்லை. ஆகையினால் என் இறைவா, என் பிரபு, தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அச்சத்தையும் என் மனக்குழப்பத்தையும் நீக்குவதற்காக பிரபு உங்களுடைய இயல்பான வடிவத்தை காட்டுங்கள். விந்தை மிகும் உங்கள் அற்புத ரூபத்தை தரிசித்தேன். இது போதும் நின்றாள் சரணம். தாமின்றி நான் ஏது? விராட வடிவத்தை சிறிதாக்கி இயல்பான உங்கள் 4 கரங்களுடன் எனக்கு தரிசனம் தந்து அருள் புரியுங்கள். ஹே பக்தா, முன்பே உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு எனது விரிந்த விஸ்வரூபத்தை காண உறுதியும் ஆற்றலும் இல்லை என்று. அப்படி இருந்தும் தாழ்ந்துவிட்ட உன்னை தலை நிமிர வைக்க மகத்தான என் விஸ்வரூபத்தை காட்டினேன். இப்போது உனது மனம் நெகிழ்ந்த வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பனே, உன் இஷ்டத்துக்கிணங்க மீண்டும் நான் 4 கரங்களுடன் தோன்றுகிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏ ஜனார்தனா, தாம் காட்டிய விஸ்வரூபத்தைக் கண்டு பக்தியின் மனம் நெகிழ்ந்து விட்டேன். இப்போது உங்கள் இந்த திருக்கோல காட்சி மனதில் அச்சங்கள் அடங்கி அமைதியை தந்தது. ஹே அர்ஜுனா, நீ மிகவும் அதிர்ஷ்டக்காரன். அரிதான என் விஸ்வரூபத்தையும் 4 கர தோற்றத்தையும் இரண்டையும் தரிசித்தாய். ஏ கருணை கடலே, தாம் காட்டிய அருள் பெற்று வளர்ந்தவன். ஆனந்த விஸ்வரூபம் 4 கை தோற்றமும் கண்ட பிறகு பழுதடைந்திருந்த என் மனம் விழித்துக் கொண்டு விட்டது. பொய்யான அச்சமும் பேடிமையும் நீங்கியது. இனிமேல் தெளிவடைந்து தமது தாமரை பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன். என் தெய்வமே, எளிமையான இவனுடைய சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆணையிடுங்கள். பயமேதும் இல்லாமல் பணிந்து செய்கிறேன். ஹே பார்த்தா, மனமுவந்த உன் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டேன். நீ எப்போதும் என் அன்பு பார்வையிலேயே இருப்பாய். நான் இப்போது துணிவோடு தெளிவோடு ஞானமும் தந்துவிட்டேன். இதற்கு முன்னால் பார்த்தா இப்போது தர்ம யுத்தம் செய்ய களமிறங்கு என்று ஆணையிட்டால் எனக்கு தெரியும் நீ தயங்குவாய் என்று மனத் தெளிவினை தந்தேன். இனிமேலும் உனக்கு ஐயங்கள், கலக்கங்கள் அல்லது ஒரு பிரச்சனை எது உன் மனதை மூடுகிறதோ அது பற்றி கேட்டுவிடு. ஏனெனில் இதற்கு பிறகு இந்த ஞான யோக பக்தி பற்றிய தேடலுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. ஆகையால் ஐயம் இருந்தால் அதை இப்போதே கேட்டுவிடு. ஏ மாதவா, இப்போது என் மனதில் ஐயங்களை தருகின்ற எண்ணங்கள் இல்லை, அச்சங்கள் அங்கே இல்லை. இருப்பது பூரண சிரத்தை, தூய்மையான பக்தி. மனம் என்ற கடலில் அலைகளைப் போலே ஆனந்த உணர்வுகள். மாதவா, மாதவனுக்கு என்ன பார்த்தா? பிரபு, ஒரு சில பிரச்சனைகள் மனதில் எழுகின்றன. பின் கேட்பதற்கு வெட்கம் எதற்கு? கேட்பதை கேட்டுவிடு. பிரபு, தாம் தான் இப்போது தமது விஸ்வரூபத்தை காட்டினீர்கள். காட்டும்போது உரைத்தீர்கள், இந்த விஸ்வரூபம் முழுமையல்ல, நான் புரிந்து கொண்டவரை முழுமை என்றீர்கள். எனது ஐயங்கள், உண்மையிலேயே தாங்கள் அத்தனை பெரியவரா? அத்தனை வடிவங்களா? தங்களுக்கு வடிவ வரம்பு ஏதுமில்லையா? ஆ, சத்தியம் அதுதான். பார்த்தா நானே எல்லாம், அத்தனையும், அனைத்திலும் நானே இருப்பவன், எதுவுமாய் இருப்பவன். நான் இல்லாத இடமோ வடிவமோ இல்லை. நான் இருப்பது நீரில், நிலத்தில், வானத்து அண்ட வெளியில். ஆகையால் எனக்கென்ற வடிவமில்லை, வடிவங்களை கடந்தவன். அப்படியா? அப்போது சொன்னீர்கள், யானையிலும் நீங்கள், பூவனங்களிலும் நீங்கள், செடிகளிலும் நீங்கள். ஆ, அவையும் நான் தான். அப்படியெனில் கிருஷ்ண வடிவம் இதுவும் நீங்களா? ஆ, கிருஷ்ணனாக உன் முன்னே நிற்பவன், மானிடனாக அவதரித்தவன், இதுவும் என் உருவம்தான். இதைத் தவிர போட்டுக்கொண்ட வேஷங்கள் எத்தனை, அவைகளையும் காட்டினேனே. இதெல்லாம் நானேதான். பார்த்தா இத்தனையிலும் சத்தியமான பெரிதான என் உருவம் எல்லையற்றது.
எல்லைகளே இல்லாதவன் இது போலும் இருப்பான். தரிசனம் வேண்டும் பக்தனுக்கு தன்னையுமே தருவான், தன்னையுமே தருவான். வடிவம் இல்லா வடிவம் நான், வடிவங்களின் வடிவம் நான், வடிவங்களாய்த் தொடங்கும் அந்த வடிவங்களின் விதையும் நான். இங்கு உள்ள மானிடன் அங்கு உள்ள மாதவன், எங்கும் உள்ள அண்டங்களும் அசைவுகளும் ஆனவன். கிருஷ்ணன் இவன் அர்ஜுனனை வீரம் கொள்ளச் செய்பவன், கீழ் வீழாமல் தலை நிமிர்ந்து கடமை செய்ய சொல்பவன். ஜீவனாக உள்ளவன் உன் ஜீவ சக்தி தான் இவன், ஜீவனையே ஒளியில் சேர்க்க கொண்டு செல்லும் பேரிவன், ஜீவனையே ஒளியில் சேர்க்க கொண்டு செல்லும் பேரிவன். தெளிந்து விட்டது. வடிவங்களும் நீங்கள், இல்லாததும் நீங்கள். தம்முடைய பக்தன் தம்மை வடிவமாக நினைத்தால் அவன் தம் அவதாரங்களை வடிவமாக்கி அதை பூஜிப்பான். இன்னொருவன் வடிவமற்றவனாக நினைத்தால் வடிவமில்லாமலே பூஜிப்பான். இருவரிலே யார் உயர்ந்தவன்? எவன் தமது வடிவங்களையும் விக்கிரகங்களையும் பூஜிப்பவனா? இன்னொருவன் உங்களை வடிவமின்றி பூஜிக்கின்றவனா? ஹே அர்ஜுனா, இரண்டுமே தவறு அல்ல. எனது பக்தனுக்கு காண்பவை எல்லாம் இந்த கிருஷ்ணனாக, கிருஷ்ணனின் வடிவங்களாக தோன்றுகின்றன. வடிவமின்றி என்னை தியானித்து ஒருவன் பூஜிக்கிறான். எனது ரூபம் அவதார வேஷங்களை வடிவமைத்து பூஜை செய்கின்றான். ஆராதிக்கும் பதுமையிலே பரந்து விரிந்த என் விஸ்வரூபம் இருக்காது. அதிலே அவன் என் எல்லை கடந்த அகண்ட ரூபத்தை பார்க்கிறான். இருவகை பக்தரும் பக்தியின் பாதையிலே நடந்து கடந்து மூலமாக நான் இருக்கும் ஆலயம் தேட விழைகிறார்கள். வயது முதிர்ந்ததால் கோல் ஊன்றி நொண்டி நொண்டி நடந்து போகிறார். முடியாத நிலையிலும் இன்னொரு முதியவர் கோலின்றியே நடந்து வருகிறார். ஹே அர்ஜுனா, இப்படி பல பக்தர்கள் இருக்கிறார்கள் என் வழி செல்ல. கடவுளுக்கு ஓர் உருவம் இல்லை என்பவன் இல்லையே, காணுகிறான் இயற்கை எங்கும் காணுகிறான் என்னையே. மணியடித்து சிலையினிலே மாதவனை காண்பவன், இறைவனையே கண்ட உணர்வில் அபிஷேகம் செய்கிறான். கம்பு ஊன்றி நடப்பவனும் நினைத்த இடம் செல்கிறான், கம்பில்லாமல் நடப்பவனும் சேருமிடம் சேர்கிறான். இயற்கையே வணங்கினாலும் என் வடிவை வணங்கினாலும் இரண்டு வழி பாதையுமே என்னிடத்தில் சேர்க்குமே. இருவர் கொண்ட பக்தியுமே என்னிடத்தில் சேர்க்குமே. குழந்தை பிரகலாதன் தந்தை போல் என்னை நினைத்தான், எண்ணமெல்லாம் என்னிடமே வைத்தான். தேவர்கள் என்னை மாதாவாக நினைத்தார்கள்.
குச்சேலன் என்னை தோழனாக நினைத்தான். கொடுக்க போகிறாய் இல்லை இல்லையா? இல்லை 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 வேண்டாம், உன்னை விடப்போவதில்லை. வேண்டாம் கிருஷ்ணா, மறைத்து வைத்தாய். ஒன்றுமில்லை. கோகுலத்து பெண்கள் அன்புடன் என்னை அணைத்துக் கொள்வார்கள், குழந்தை கண்ணன் என்பதால். அப்படி ஒரு அன்பிலே தங்கள் கஷ்டங்களை கண்ணீர்களை எல்லாம் மறந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் மலர் விழியில் மனமேடையில் என்னையே அன்புடன் எண்ணி பரவசப்படுகிறார்கள். பக்தியில் தங்களையே மறந்து பரவசம் அடைவாரே, பார்த்தனே என்னிடம் அன்பினால் பாட்டுகள் படிப்பாரே, மன வேற்றுமை துடைப்பாரே. அன்னையும் தந்தையும் தன் பிள்ளை போலே என்னை வளர்ப்பார் பாசத்தினாலே. தொட்டிலில் இட்டு சிட்டு கண்ணா என்று கட்டி வெண்ணையை வாயிலே ஊட்டு. கோலோக கண்ணன் கோகுலம் வந்தான், கோலோக கண்ணன் கோகுலம் வந்தான், ஆயர்கள் வீட்டினில் வெண்ணையை தின்றான். கோலோக கண்ணன் கோகுலம் வந்தான், ஆயர்கள் வீட்டினில் வெண்ணையை தின்றான். ஆயர்கள் எல்லாம் என் சொந்தமன்றோ, ஆயர்கள் வீடு என் வீடு அன்றோ, ஆயர்கள் எல்லாம் என் சொந்தமன்றோ, ஆயர்கள் வீடு என் வீடு அன்றோ. காட்டிலே வாழும் முனிவரும் என் மீதுள்ள அன்பினால் கோபிகை பெண்களாக மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் வேண்டுமென்ற பேரன்புக்காக அவரவர் விரும்பும் ரூபத்திலேயே வருவேன். பிரியமுள்ள தந்தையாக, பாசத்தாயாக, நண்பனாக, பந்த சொந்தம் எல்லாமாக. ஆனந்த பாட்டுகள். ஆணும் பெண்ணும் ஆடுவது ஏன்? பக்தி என்பதே ஆனந்தம்தான். யாருடைய உள் மனதில் மெய்யன்பில்லையோ எப்படி பக்தி மலரும் அங்கே? நித்திய உண்மை மெய்யன்பே பக்தி என்பது. பக்தியே பரமாத்மா. அன்பே பக்தி, அன்பே பரமன், அன்புக்கு அடிமை நான் இந்த கண்ணன். மனமேனும் குரங்கை அலைய விடாதே, மகனே என்னை மறந்து விடாதே. பக்தி என்பது படிகளைப் போலே, படியில் நடந்தால் வருவாய் மேலே. அன்பு செலுத்த வரம்புகள் ஏதும் உண்டா? பக்தன் பூஜை செய்ய பல விதிகள். தம்முடைய பக்தன் இந்த விதிகளுக்கு இணங்க தம்மை பூஜித்து பக்தி செலுத்துகிறான். ஹே அர்ஜுனா, பூஜை மனதை பழக்குகின்றது. மனதை பழக்குவதால் மனம் அதில் ஈடுபடுகின்றது. அவ்வாறே அன்பு செலுத்தும் இரு ஜீவன்கள் ஒன்றுடன் ஒன்றாக இணைந்து அன்பு செலுத்துகிறது. இந்த பக்தியும் அதேதான். தாகம் கொண்டவன் தண்ணீருக்காக அலைவது போல பூஜா விதிக்கிணங்க பூஜை செய்பவனின் பூஜையையும் நான் ஏற்றுக்கொள்வேன். பொதுவாக வேறொன்றையும் பார்ப்பதில்லை. பக்தன் என்னை விதிப்படி பூஜை செய்கின்றானா இல்லையா என்று. அவனுடைய பூஜை செய்யும் மனதிலே பக்தியை பார்க்கிறேன். அவனது மனமானது என் மீது பற்று வைக்க வேண்டும். அந்த பற்று உண்மையானதுதான் என்று தெரிந்தால் போதும். அவன் பூஜையிலே விதிகள் மீறப்பட்டாலோ, உண்மையான பக்தி இல்லை என்றாலோ, அப்படிப்பட்ட பூஜையினால்
ஒருவரும் என் பக்கம் வந்துவிட முடியாது. வாழ்க பிரபு வாழ்க. பூஜை என்பது சடங்குகள் இல்லை, பொய்யான பூஜைக்கு பலனேதும் இல்லை. வேள்வி வளர்த்து மனம் உருகாமல் மந்திரம் சொன்னால் நான் கேட்பதில்லை. அன்பு இல்லாத பக்தியும் இல்லை, அன்பு இல்லாத பக்தியும் இல்லை, அன்புக்கு அடங்காத ஆண்டவன் இல்லை. பார்த்தா பூரணமான சாதனைக்கு என்னதான் வழி? பட்டென்று பிடித்துக்கொள் என்னை, மனதிலே என்னை நினை. இது சம்பந்தமாக இன்னும் ஒரு கேள்வி. ஆழ்ந்த பக்தியில் இருக்கும் போது மனதில் இருப்பது தாம்தான். எனது எண்ணங்கள் அங்கு வந்து மறைக்க கூடாது. இதற்கு ஏதும் வழி உண்டா? நல்ல சீரான வழியுண்டு. வழியுண்டு, அது விதி அல்ல. பார்த்தா அது ஒரு நிலை, ஒரு யோக கலை. அதை செய்வது என்பது மிக எளிது. அது எளிது என்றால் அந்த யோகக்கலை என்ன மதுசூதனா? சொல்கிறேன் கேள். சம்சாரம் என்ற கடலில் நீந்தி கரை சேர மனிதன் தனிமையிலே அமர்ந்து மனதை இறைவனின் தியானத்தில் செலுத்துகிறான். ஏனெனில் தனிமையில் மனிதன் தனக்குள்ளே ஆழ்ந்து விடுகிறான். மனிதன் தியானத்திற்காக தன் மனதுக்குள் ஆழ்ந்துவிட தேவைதான் என்ன? ஹே அர்ஜுனா, உனக்கு மறந்ததோ? அந்த பரமாத்மாவின் அம்சம், அதாவது ஆத்மா, மனிதனுக்குள்ளேதான் வாழ்கிறது. இந்த ஆத்மாவின் விழிப்புதான் பரம்பொருளை சந்திக்க முதல் படி. ஆகையால் அர்ஜுனா, ஒருவன் என்னை பார்க்க நினைத்தால் அவன் அதற்கு முதலில் தன் மனதிற்குள்ளே விழிக்க வேண்டியிருக்கிறது. விழிப்புதான் மிக தேவை. மனிதனுக்கு அவனுடைய உடல் அவன் வசப்பட வேண்டும். அது அவன் கைமீறினால் மனிதனுக்கு தியானம் செய்ய உறுதி ஏற்படாது. ஏ யோகேஸ்வரா, தியானம் செய்வதின் உள்நோக்கம் என்ன? தியான யோகத்தின் நோக்கமே பரமாத்மாவை எட்டிப் பிடிப்பதுதான். பார்த்தாய், இதன் முதல் பலனாக மனிதனுக்கு உள்ள தூய்மை கிடைக்கின்றது, தெளிவு பிறக்கின்றது. தியானம் செய்பவனின் உள்ளம் புனிதமடைகிறது. ஹே அர்ஜுனா, எதுவரை மனிதன் தன் மனத்தினை தூய்மைப்படுத்தவில்லையோ, பரமாத்மாவுடன் சேர தகுதி கொள்ளவில்லையோ, அதுவரை ஆத்மா பரமாத்மாவுடன் இணைதல் நடக்காது. இன்னும் ஒரு விஷயம், இப்படி தியானத்தில் ஒருவன் உட்காரும் நோக்கம் என்ன? தனக்குள்ளே அகத்தூய்மை கொள்ள. தியானத்திற்கு அகத்தூய்மை அவசியமானது. தியானங்கள் ஞானத்தின் சாதனங்கள். ஹே அர்ஜுனா, முதலில் தியானத்தில் அமர மனிதன் செய்ய வேண்டியது, அவன் அசையாமல் அமர்ந்து தனது முதுகு, தலை இரண்டும் நேராக நிமிர்ந்து இருக்கச் செய்ய வேண்டும். அவனுடைய பார்வை அவன் மூக்கின் நுனியில் இருக்குமாறு செய்ய வேண்டும். சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் காணும் பார்வை சிதறக்கூடாது. அவ்வாறு செய்கின்றதால் வெளிப்புறங்களில் நடக்கும் நிகழ்வுகளில் அவனுடைய புலன்களின் தொடர்பு விட்டு விடுகிறது. அந்த மனிதன் தன்னுள்ளேயே மூழ்குகிறான். ஹே பார்த்தா, தவம் என்பது தன்னை மறப்பது, தன்னை மறந்து அவனை நினைப்பது, சுற்றுச்சூழல்களை எல்லாம் மறந்து விடுவது, இறைவன் தாளை பற்றிக் கொள்வது. ஏ மதுசூதனா, சொற்கள் இனிக்கிறது, சுகமதில் இருக்கிறது. இங்கு வந்த ஒரு மனிதன் தியானத்தால் தன்னை அறிகிறான். அது உண்மை அர்ஜுனா. மனிதன் மறந்து
என்னை தியானிக்காமல் இருந்து விட்டால் அவனுடைய வாழ்வு வாழ்வு அல்ல. தியானத்தில் இருப்பது சாதனை புரிய. மனிதனுக்கு நாவடக்கம், உணவடக்கம், மன அடக்கம் வேண்டும். மனிதனுக்கு இது புரிவதில்லை. உயிர் வாழ்வதற்கு உண்ணுவதை விட்டு உண்ணுவதற்காகவே அவன் வாழுகின்றான். அளவை குறைத்து உண்பவன் கிடைத்து எலும்பாகி விடுகின்றான். தூக்கத்தை குறைக்காதவன் நாளெல்லாம் இரவாக நினைக்கின்றான். தூக்கம் குறைந்தவன் இரவையும் பகலாக நினைக்கின்றான். அளவோடு உணவு உண்ணுவதும், அளவோடு ஒருவன் உழைப்பதும், அளவோடு உறங்குவதும் தான் யோக நிலைக்கு ஏற்ற குணங்கள். சுகம் வந்தால் உல்லாச ஆட்டங்கள், துக்கம் வந்தால் அழுது அழுது பொறுக்காமல் புலம்புவது. சுகதுக்கச் சூறாவளியில் சுழன்று முடமாகிப் போகாமல் இருக்கும் மனிதன் ஒரு தீபத்தின் சுடர் போல இருக்கின்றான். சீறி வரும் பெரும் காற்றிலும் நடுங்காது அப்படியே இருக்கின்றான். உள்ளத்திலே உறுதி வேண்டும், ஒருவனிடம் பற்று வேண்டும். உருமுகின்ற காற்றிற்கெல்லாம் வளையாதவன் என்னை காண்பான். ஏ யோகீஸ்வரா, இந்த உலகில் அமைதி மிக்க நித்திரை, பல்சுவையான உணவுகள், தாம் தந்த வரங்கள், இதை அனுபவிப்பது சரியில்லை என்றால் இங்கே இவைகளுக்கு தேவை என்ன? ஹே அர்ஜுனா, போக சுகங்களின் மாயையை மனிதனுக்காகவே வைத்தேன். மனிதனுக்கு இவையெல்லாம் தேவைதான். பிடிக்காது எனக்கு மனிதன் துயரப்படுவது, ஏழையாக இருப்பது. மனிதனுக்கு எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தேன். எல்லா உயிரினங்களும் வாழ்க்கையில் ஆனந்தமாயிருக்க வேண்டும். மனிதன் ஆனந்த மயக்கத்தில் பரமானந்தத்தை மறக்கிறான். அதுவும் பிடிக்காது. ஆகையால் ஒரு மனிதன் அந்த பரமானந்தத்தை பருக விரும்பினால், அதாவது தியான யோகத்தின் வழியாக மூலமான என்னிடம் வந்து இணைய விரும்புகின்றான். ஒருவனுக்கு தேவையானது அவன் இந்த மாயை எனும் வலையில் விழக்கூடாது. முக்தி பெற முயல வேண்டும். இல்லையெனில் ஜென்ம ஜென்மங்களுக்கு ஜனன மரண வளையத்தில் சுற்ற வேண்டியதுதான். தவிர்க்க இயலாது. என்னை மனமேடையிலே ஏற்றி வைக்க மறந்தவன் தன்னை தானே இழந்து ஜென்மம் பல எடுப்பான். கண்ணெதிரில் நிற்பவன் கடவுளின் அவதாரம் என்ற உண்மை புரியாமல் ஏதோ ஏதோ நினைப்பான். தன் மனதின் எண்ணம் போலே என்னையுமே நினைப்பான். என்னை அவன் கண்டு கொண்டால் என்னிடமே கலப்பான். ஓடி வரும் நதி எல்லாம் ஒன்றிவிடும் கடலில் நாடும் பக்தன் என்னிடமே வருவான் முடிவில். ஏ திருலோகநாதா, தாம் ஜனன மரணம், அதாவது புனர்ஜென்மம் பற்றி பேசுகிறீர்கள். இது பற்றிய என் நிலை தெளிவில்லை. எனக்கு புனர்ஜென்மம் பற்றி விளக்கினால் தெளிவடைவேன். பார்த்தா, இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் மரணத்துக்கு பிறகு தாம் புரிந்த கர்மங்களுக்கு இணங்க முதலில் அவர்கள் பரலோகம் சென்று பட வேண்டியதை படுகிறார்கள். அங்கு அவர்கள் முன் ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தின் படியோ அல்லது பாவத்தின் படியோ அனுபவிக்கிறார்கள். பிறகு அவர் புண்ணியத்தின் படியோ பாவத்திற்கு இணங்கவோ சுகமோ துக்கமோ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது.
பிறகு மீண்டும் பூமிக்கு வந்து பிறக்க வேண்டியிருக்கிறது. இந்த பூவுலகத்தை கர்மலோகம் என்கிறார்கள். ஏனெனில் இந்த பூமியில்தான் பிறந்தவர்கள் அவர்கள் வினைக்கேற்றதை அடைகிறார்கள். இது அவர்கள் வினைப்பயனாகிறது. ஏ கேசவா, நமது பூமியை மிருத்யுலோகம் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏனெனில் அர்ஜுனா, இங்கே இந்த பூமியில்தான் ஒரு ஜீவன் ஜனன மரண வேதனையை அடைகிறது. அதாவது வேறு லோகமெனில் ஒருவனுக்கு ஜனனம் மரணம் ஏதும் இல்லையா? இல்லை அர்ஜுனா, அந்த உலகங்களில் ஒருவனுக்கு ஜனனமும் இல்லை, மரணமும் இல்லை. இது பற்றி உனக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன். மரணம் வெறும் இந்த உடலுக்கு வருகிறது, ஆத்மாவுக்கில்லை. ஆத்மாவானது ஜனிப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எப்போதும் இதையே சொன்னால் ஆத்மாவுக்கு மரணமே இல்லையா? மேலும் இப்போது சொன்னீர்கள், மரணத்திற்கு பிறகு ஆத்மாவானது சுகம் அனுபவிக்க சொர்க்கம் போகிறது, அதுபோல் துக்கத்தை அனுபவிக்க நரகம் போகிறது என்று. இதன் உட்பொருள் இதுதானே? இந்த ஆத்மாவிற்கு இந்த பூமியிலும் கூட சுகதுக்கம் இல்லை. சொர்க்கமோ நரகமோ கூட ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ தருவதில்லை. இல்லை அர்ஜுனா, ஆத்மாவை இங்கே அங்கே எங்குமே இன்றல்ல எந்த காலத்திலுமே எதுவும் தொட முடியாது. ஏனென்றால் ஆத்மாவானது என் போல் அழிவற்றது, முடிவற்றது, ஒளிமிக்கது. ஹே அர்ஜுனா, மாயைக்கு நான் வசப்படவில்லை, மாயையானது எனக்கு வசப்பட்டது. சுக துக்கம் என்பது மாயையின் நாடகங்கள். என்றும் மாயை என்னை மட்டும் பற்றிக் கொள்ள சக்தியற்றது. மாயையின் பொய் முகங்களான சுக துக்கங்கள் எப்படி என்னை தொடும்? சுக துக்கங்கள் உன் உடல் உணர்கின்ற உணர்வுகள், ஆத்மாவுக்கல்ல. ஏ கேசவா, நீங்கள் உங்கள் மொழி வளத்தாலும் சொல்வன்மையினாலும் என்னை குழப்புகிறீர்கள். மாதவா, இந்த சுகதுக்கங்கள், இந்த உடல் சார்ந்த உணர்வுகள் ஆத்மாவிற்கு கிடையாது. உடல் மட்டும் அனுபவித்து மடிகிறது, உடலோ இங்கே விழுகிறது. ஏன் என்று சொல்லுங்கள் கிருஷ்ணா. பிறகு சொர்க்கமோ நரகமோ அங்கு சென்று அனுபவிக்க எது செல்கிறது? ஜீவ ஆத்மா. ஜீவாத்மா? ஆம் பார்த்தா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எது கேசவா? சொல்கிறேன். ஒருவனுக்கு மரணம் நேருகிறது. எதற்கு நேருகிறது? இந்த வெளிப்படையாக தெரியும் உடலுக்கு. இந்த உடல்தான் மடிகிறது. நீ பார்க்கின்ற இந்த உடலுக்குள்ளே ஒரு சூட்சும உடல் இருக்கிறது, அது மடிவதில்லை. இந்த சூட்சும உடல் ஆத்மாவின் பேரொளியை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பூமியிலிருந்து எழுந்து இன்னொரு லோகம் நோக்கிச் செல்லுகின்றது. இந்த சூட்சும உடல்தான் ஜீவாத்மா என்பது. என்றால் கிருஷ்ணா, ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டு செல்கின்ற நேரத்தில் அது தன்னுடன் ஜீவாத்மாவை அழைத்து செல்கிறதா? இல்லை அர்ஜுனா, இதை விளக்குவது அத்தனை எளிதல்ல. ஏன், ஒரு கடலுக்கு உள்ளே கடல் நீர் துளிகள் ஒன்று கூட தனியாக இல்லை. அந்த துளிகள் மாபெரும் கடலின் பகுதி. அந்த துளி இருக்கும் கடலை விட்டு வெளியேறுவதில்லை. ஒருத்தி இந்த கடலில் உள்ள நீரை ஒரு குடத்தில் எடுத்துக்கொண்டு செல்கிறாள். அந்த கடல் நீர் தனியாக தெரிகிறது. அதுபோல சூட்சும வடிவம் கொண்ட ஜீவாத்மா அந்த பேரொளிக்குள்ளே தன்னைத்தானே செலுத்திக் கொண்டு விடாமல் தன்னுடன் அழைத்துச் செல்கிறது. இந்த ஜீவாத்மாவின் யாத்திரை இருந்த உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு, ஒரு யோனியிலிருந்து
இன்னொரு யோனிக்கு போகின்றது. ஏ மகாதேவா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா பற்றி விளக்கம் சொன்னார். மனிதனுடைய ஸ்தூல சூட்சும உடல்களை பற்றி விளக்கினார். பொதுவாக கேட்கின்றேன் ஐயனே, இந்த சூட்சும உடல் என்றால் என்ன? தேவி, சூட்சும உடல் என்றால் மனிதனுக்குள்ளே ஸ்தூல உடலைப் போலவே உள்ளது. பார்வைக்கு அது மிகவும் சிறியதாக உள்ளது. அந்த உடல் பார்வைக்கு சிறியதாக இருந்தாலும் சாதாரண மானிட கண்களுக்கு அது தெரியாது. பிரபு, வடிவத்தில் சிறியது, அப்படி இருந்தும் கூட கண்களுக்கு ஏன் தெரியாது என்கிறீர்கள்? ஏனெனில் அதன் மீது பூமியில் உள்ள உடல் கூறுகள் பஞ்ச தத்துவங்கள் இல்லை. அதனால் புறக்கண்களுக்கு அந்த உடல் தெரிவதில்லை. தேவி, இறைவனுடைய விரிந்து பரந்த படைப்பிலே வேறுபட்ட உலகங்களும் மாறுபட்ட வடிவங்களும் பல வகையான கூறுகளால் படைக்கப்பட்டவை. பிரபு, மனிதனின் உடல் 5 தத்துவங்களால் ஆனது. ஆனாலும் அதற்குள்ளே சூட்சுமமான உடல் ஒன்றுதானே இருக்கின்றது. இல்லை தேவி, அந்த சூட்சும உடலுக்குள்ளே பிரிந்து பிரிந்து அமைந்த 5 உடல் இருக்கிறது. முதலாவது அன்னமய கோஷம். இது வெளியில் உள்ள ஸ்தூல உடல். இது கண்களுக்கு தெரிகிறது. இரண்டாவது பிராணமய கோஷம். இங்கிருந்து சூட்சும உடல் ஆரம்பிக்கிறது. இது கண்களுக்கு தெரியாது. இது உயிர் சக்தியின் மையமானது. மூன்றாவது மனோமய கோஷம். இந்த உடல் பிராணமய கோஷத்திலும் அதிக நுட்பமானது. இது மனதின் செயல்பாடுகளாக அமைந்தது. இதுவும் நுட்பமானது. அதாவது சாதாரண கண்ணின் பார்வையினால் இதை காண இயலாது. இதையே ஒரு ஞானி சித்தி பெற்று காண்கிறான். அவன் தன் கண்ணாலேயே காண்கிறான். மனோமய கோஷத்திற்கு பிறகு 4ஆவதாக வருவது விஞ்ஞானமய கோஷம். இவ்வுடலில் மனிதனின் எல்லா ஞானங்களும் சங்கமிக்கின்றன. 5ஆவது ஆனந்தமய கோஷம். இந்த உடல் மிக மிக நுட்பமானது. இந்த உடலில் தான் ஆத்மா வசிக்கிறது. பிரபு, இந்த உடல்களில் எந்த உடல், அதாவது எந்த கோஷம் ஜீவாத்மாவுடன் செல்கிறது? தேவி, மரணத்திற்கு பிறகு ஜீவாத்மா மனோமய கோஷத்தை அணிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூட்சும உடலில் அதனுடன் முன் ஜென்மத்தில் செய்த வினைகள், அந்த வினைகளின் விளைவுகள், அதனுடைய பாவ புண்ணியங்களின் சுமைகள் கூடவே சென்று கொண்டிருக்கின்றன. காற்றானது தன்னுடன் பூக்களின் நறுமணத்தை கொண்டு வருவது போல. கண்ணுக்கு தெரிகின்ற உடலுக்குள் ஓர் உடல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதடா. ஒளி உருவான அந்த உடலையே ஜீவாத்மா என்று சொல்வாரடா. மடியும் நேரத்தில் ஜீவாத்மாவே பயணம் தொடங்கி போகுமடா. மடியும் நேரத்தில் ஜீவாத்மாவே பயணம் தொடங்கி போகுமடா.
சொந்தமும் பந்தமும் எதுவும் உன்னுடன் வருவதுண்டோடா? அழுவது எதுவரை உன்னுடல் போகும் வரை அழுதவர் சிரிப்பார் உனை மறப்பாரே. கிருஷ்ணா